ஹலோ வணக்கம், வெல்கம் டு சித்ரா நெட் சேனல். நாங்கள் ரீசெண்டாக பெங்களூரில் லால்பாகில் நடந்த ஃப்ளவர் ஷோ விசிட் பண்ண போயிருந்தேன். ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை எனக்கு. கடைசியில் இந்த வருஷம் தான் டைம் கிடச்சது. லால்பாகில் ஒவ்வொரு வருஷமும் 2 டைம்ஸ் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 26, நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 15. இந்த வருஷம் தீம் வந்து கித்தூர் சின்னம்மா ஹிஸ்ட்ரியை பற்றி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லா விதமான ஃப்ளவரை வச்சு டெக்கரேஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அவங்க வாழ்ந்த கோட்டையை பற்றி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி இருந்தது. இவ்வளோ ஃப்ளவர் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அத்தனை விதமான ஃப்ளவர் வந்து இங்கே இருந்தது. அத்தனை விதமான கலர்ஸு பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ராணி சின்னம்மா கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள பற்றின அந்த இன்ஃபர்மேஷனும் அந்த இதில் இருந்தது. பூக்கள் டெக்கரேஷனில் பூக்கள் எல்லாமே இலைகள் தெரியாது, பூவுன்னு தெரியாது. அந்த மாதிரி இலைகள் கூட பூக்கள் மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். எல்லோ கலரில் இருந்தது. அத்தனை விதமான ரோஸு, எல்லோ கலரு சாமந்தி, ரெட் சாமந்தி, பிங்க் சாமந்தி எல்லாமே இருந்தது. நம்ம வெளியே என்னெல்லாம் பூ பார்த்துருக்க மாட்டோமோ அந்த அத்தனை விதமான பூக்கள் இங்கே இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்களா எத்தனை விதமான கலர் ரோசஸ்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக தெரியுது. இந்த எல்லா விதமான பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டோரத்தில் முளைச்சி கிடக்கிற பூவை கூட அங்கே அலங்கரித்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டெக்கரேஷனில் பார்க்கும்போது இந்த ரெட் பூ சாமந்திலாம் பார்க்க அவ்வளோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணாங்க இவ்வளோ பூக்களையும் வச்சு அப்படின்னு. இது எல்லா பூக்களுமே ஒரிஜினல் தான், ஆர்டிஃபிஷியல் கிடையாது. இந்த பூக்களெல்லாம் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ரெட் கலர் பூவெல்லாம் இருக்கே அதெல்லாம் பூ கிடையாது, இலை எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்படி இந்த இவ்வளோ பூக்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. நம்ம வீட்டிலலாம் ஒரு செடி 2 செடி தான் வச்சுருப்போம். அதை கூட நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அடுத்த வருஷம் பாருங்கள். டிக்கெட்டோட காஸ்ட்டு வந்து வீக் டே 80 rupees பெர் நபர், 100 rupees பெர் நபர். முக்கியமான விஷயம் வீக் டே பாருங்கள், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்கெண்ட் அது ஏன்னா ஓவர் கூட்டமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you for watching my channel. Please subscribe, like and share.